இந்த பொண்ணு ஒரு இளவரசி. ஆனா இவளுடைய மூக்கு மட்டும் பன்னியுடைய மூக்கு மாதிரி இருக்கும். இதனாலேயே இவளுடைய பேரண்ட்ஸ் இவளை வெளி உலகத்துக்கே காட்டாம அவங்க அரண்மனைக்குள்ளேயே மறைச்சு வச்சு வளர்க்குறாங்க. ஆக்சுவலா இவளுக்கு ஏன் இப்படி ஆயிருக்கும்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு சூனியக்காரி இவங்க குடும்பத்துக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டு இருப்பா. அதனாலதான் இந்த பொண்ணு பிறக்கும் போதே பன்னி மூக்கோட பிறந்திருப்பா. இப்படி இருக்க இவ வயசு பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா ஒரு பையன் கூட இவளை கட்டிக்கவே மாட்டான். வந்து பாக்குறவனுங்க எல்லாம் இவளுடைய மூக்க பார்த்துட்டு பயந்து ஓடிடுறானுங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஒருத்தன் அதே மாதிரி அவளை பொண்ணு பார்க்க வரான். ஆனா அவன் அவளுடைய மூக்க பார்த்து பயந்து ஓடவே இல்ல, சாதாரணமா தான் பாக்குறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு அவளை ரொம்பவே பிடிக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அங்கிருந்து ஓடிடுறா. அதனால அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவ யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து வெளி உலகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவ தைரியமா மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறா. அந்த போட்டோ எல்லாம் டிவி நியூஸ் பேப்பர்னு நல்லா வைரல் ஆக ஆரம்பிச்சு அவ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவ தன்னையே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதனால அந்த சாபமும் போய் அவளுடைய மூக்கும் நார்மல் ஆயிடுது. கடைசியில அவ அந்த பையனையும் தேடி போய் அவன் கூடயும் ஒன்னு சேர்ந்துடுறா.